தற்போது கிடைத்த அண்மைச் செய்தி, குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் சிவன்யா. அதாவது திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி ஸ்டாலின் பாரதி தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி பாதுகாப்பு கோரி அரசுக்கு விண்ணப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ராஜ்குமார் என்பவர் கொலை வழக்கில் அவருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்ததை அடுத்து பாதுகாப்பை அரசு திரும்ப பெற்றது. இதனால் தனக்கு அரசு செலவில் பாதுகாப்பு வழங்க கோரி ஸ்டாலின் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் சுந்தர் மற்றும் என் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் விசாரணை வந்தபோது ராஜ்குமார் கொலை வழக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ளதாலும் குற்றப்பதிவேடு குற்றவாளியான அவர் குண்ட சட்டத்திலும் சிறையில் வைக்கப்பட்டதால் அவருக்கு பாதுகாப்பு வழங்க மறுத்ததாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பொதுமக்கள் பிரச்சனைகளுக்காக பலர் உயிர்ந்துள்ளனர், ஊழல் சமூக விரோத செயல்கள் அமல்படுத்திய பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர், மணல் கொள்ளையை தடுக்க முயன்ற அரசு ஊழியர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இது போன்ற சூழ்நிலைகளில் அச்சுறுத்தல்களின் அடிப்படையில் அரசு செலவில் பாதுகாப்பு வழங்கலாம் என தெரிவித்துள்ளனர். ஆனால் குற்ற நடவடிக்கைகள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு அச்சுறுத்தலின் அடிப்படையில் மட்டும் அரசு செலவில் பாதுகாப்பு வழங்குவது என்பது ஒழுக்க நெறிமுறைக்கு எதிரானது என தெரிவித்த நீதிபதிகள் ஸ்டாலின் பாரதியின் கோரிக்கையை ஏற்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். சோனியா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.